வாயா, பிள்ளை நல்லா இருக்கானா? இருக்கா அக்கா, தூக்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். சரி, என்னத்த வெயில் அதிகமா அடிக்குதுக்கா. வெயிலே தலை காட்டவே முடியல. அதுல எதுக்கு பிள்ளைய போட்டு அலக்க வச்சுக்கிட்டு இந்த அக்காவை நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்னமோ நினைச்சுக்கிறாதீங்க. வசந்தி, என் அம்மா வெயில் வெளியில போகவா முடியுது? உன் மகன் என்கிட்ட நல்லா இருந்தா சரிடி. ஆமாடியாக்கா, அப்பதான் இந்த அளவுக்கு பேசுது. எப்படி இந்த அளவுக்கு மாத்தினியே? எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. முன்னையெல்லாம் அப்பதான் வந்தா இப்படி பேசவே பேசாதேக்கா. இப்பெல்லாம் அப்பதான் சூப்பரா பேசுது. என்ன செய்ய, மல்லியா தான் மாத்தி விட்டா. மல்லியா கொஞ்சம் நெஞ்சம் அறிவுரையா எனக்கு சொல்லி இருக்கிறா. பாவம் டி, அவளுக்கு தான் நிறைய பாவம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். பாடா படுத்துனது அவளதே, பாவம் பண்ணுனது அவளுக்கு தான். என்னமோ தலைவி. இனிமே அதை புரிஞ்சுக்கிட்டி அப்பதா, அது போதும். என்னையா இந்நேரத்துக்கு? இப்பதாக்கா மத்தியான சோறு சமைச்சு முடிச்சேன். என்ன குழம்புடி உங்க வீட்ல? அட்டைப்பயிறு போட்டு புளி குழம்பு வச்சா அப்பதா. புளி குழம்பு வச்சுட்டு கீரை வித்துட்டு வந்தாவ. நீங்க வாங்கினீங்களா? இந்த பக்கம் கீரை வந்துச்சா? அம்பு வாங்கலதா. என்னதா கீரை அது? நம்ம பக்கம் வாங்கிட்டே முடிஞ்சு போயிருமோ? உங்க பக்கமே எங்க பக்கமே முடிஞ்சுதான் போகுது. ஒன்னு ரெண்டு இந்த பக்கம் வரமேக்கா. ஆற பக்கம் யாராவது வாங்கிடுவாவ. எங்கதான் வருது? சந்தையில கூட உங்க மாமனை போய் வாங்கிட்டு வாங்க, காய் வாங்கையில சேர்த்துதான் வாங்கிட்டு வந்தான்னு கேட்பேன். எங்கடி கீரையே காணல அப்படிங்கிறாரு. கீரை திங்காம சங்கடமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் நாங்க கீரையை தின்னாதான் வயிற்றுக்குள்ள போவோம்னா ஐயா. இப்பெல்லாம் எங்கடி கீரையை கண்ணால பார்க்க முடியல, காதால பார்க்க முடியல. கீரையே கிடைக்க மாட்டேங்குது. நானும் இந்த மல்லியாள்கிட்ட எடி முருங்கைக்கீரையாவது புளிக்க சுண்டுடி சுண்டுடிங்கிறேன். அவளும் சுண்ட மாட்டேங்க. முருங்கைக்கீரை நல்லா இருக்குது. நீங்க வேற அத்தை, மழை பெஞ்சாதான் நல்லா தளரு விடும். இப்ப எங்கிட்ட இந்த வெயில்ல முருங்கைக்கீரை புடுங்க. காய் தான் சடை குடிச்சு கிடக்கு. அம்பு, அந்த காய் பிடிங்கி தாரேன், கொண்டு வரியா? வேணாமக்கா, சண்டையில அம்புட்டு வாங்கியாந்து கிடக்கு. அறிவு கேட்டவளே, நான் மூட்டு மரத்துல அம்புட்டு முருங்கக்காய் சடை குடிச்சு கிடக்கு. இங்க வந்து 5-6 டெய்லிக்கு புடுங்கிட்டு போக கூடாதா? அத காசை போட்டு சந்தையில வாங்கியாரணுமா? ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்களோ? போங்க. நான் என்னடி சொல்ல போறேன்? புடுங்காதேன்னு சொல்ல போறேன்னா நானு? நீங்க புடுங்கினா தேவலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் என்னமோ புடுங்காதன்னு சொல்ல போறேங்கிற மாதிரியே பேச. நீங்க சொல்ல மாட்டியதான். புடுங்காதே நீங்க போய் சொல்லுவீங்களா? என்னமோ தெரியல, போறவங்க வாங்கிட்டு வந்துடுறாக்கா. என் மாமி எதுவும் சொல்லி விடுமோ என்னமோ தெரியல. மாமா கிட்ட முருங்கைக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுது என்னமோ தெரியலக்கா. அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணி போடுறாரு? ஒரே தட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. அவருக்கு தெரியாது பத்தியில இங்க இருக்குது, அதனாலத்தே. இல்லத்தான் இல்லைன்னா அவர் காசை போட்டு வாங்க விட்டாருங்க, அப்படியாவது பிடிங்கி தந்துருவாரு. நாளைக்கு பிடிங்கி கொடுத்து விடுறேன் உங்க மாமா கிட்ட, சரியா? சந்தையில எல்லாம் வாங்காது என்ன. சரிக்கா. என்ன அன்பு கையில வச்சிருக்கது? அவன் பிறந்த நாள் நெருங்கிடுச்சு. சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? எல்லாத்துக்கும் இப்பதான் யோசனை பண்ணி சொந்தக்காரெல்லாம் நினைச்சு ஒவ்வொரு விதத்துக்கா சொல்லிக்கிட்டு தான் அப்பதான் இருக்கிறோம். ஆமா, மறந்துடுறோமோ விட்டுடுறோமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வேற. விட்டுட்டோம்னா போச்சு பத்தியலா. ஐயோ, அது ஒரு புறணிதான். விட்டுட்டா போச்சு. நாளை பின்ன தலை காட்ட முடியாத வெளிட்ட அதே சொல்லிடுவாளுவோ. ஆமா அப்பத்தா, என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் அதிகம் சொல்லல. முள்ளையத்தை ஓட்டு சொந்தத்துக்கு தான் சொல்லியிருக்கு அதிகம். உள்ளூருக்குள்ள எல்லாம் சொல்லிடும்பு. உள்ளூருக்கு வரவங்க உசுர விடுவாவ. அவங்க ஒரு தேவையாவ விடுறாவளா நம்மள? எதுக்கு எடுத்தாலும் நம்ம இல்லாம பண்றது கிடையாது. ஆமா அம்பு, யாருக்கா இருந்தாலும் சொல்லி விடுங்க. சரி அப்பத்தா. ஒண்ணுல அப்பத்தா, துணிமணி எடுக்கிறதுக்கு போனோம் நேத்து ஜவுளி கடைக்கு. சரி, போனப்பதான் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அப்பத்தா. யாருக்குடி எடுத்தாந்த? உங்களுக்கு அப்பத்தாக்கு எல்லாத்துக்கும் தான். எங்களுக்கா? எங்களுக்கு ஏண்டி? ஏன் அப்பத்தா, பிறந்த நாள் கொண்டாடுற தம்பி பிள்ளைக்கு அப்புறம் வாங்குறது இல்லையா? எல்லாத்துக்கும் வாங்கி தாரது இல்லையா? அம்பே, உன் மாமியாளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? உன் மாமியாளுக்கு தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? நீ அமைச்சிட்டோம். நானும் கௌதம் தான் போனோம். ஆனா பகிர்ந்து தான் இருந்துச்சு. என்னடா இவன் எல்லாத்துக்கும் தூக்கிட்டு வந்திருக்காளே அப்படின்னு பக்குன்னு இல்லாம இருக்குமா? பகிர்ந்து தான் இருந்துச்சு. நீ என்ன ஒன்னாலும் ரைட்டு, எடுத்தது எடுத்தாச்சுன்னு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டாப்பா. புள்ள குட்டிகளுக்கெல்லாம் எனக்கு எடுக்க ஆசைதான். அதுக்கு அளவும் தெரியலையா? இல்லைன்னா பவிக்கு ஐஸுக்கெல்லாம் எடுத்தாந்துருப்பேன். ஏய், எதுக்குடி நீ செலவு பண்ணிட்டு திரியிற கிறுக்கி? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸா இல்ல, எங்களுக்கே நீ என்னத்துக்கு எடுத்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற. நீ என்னடானா புள்ள குட்டிக்கெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் வேலையை பாரு. இப்பதான் பிள்ளைகளுக்கு எடுக்கிறாளாம். எடுக்கணும்னு ஆசைதான் அக்கா. எங்க எடுக்க முடியல, காசு பணமும் பத்தால. சரி, பெரிய மனசலுக்காக எடுத்துருவோம்னு எடுத்தேன். மாமலுக்கெல்லாம் வேட்டி சட்டை இன்னைக்கு கௌதம் எடுத்துட்டு வரோம்னு சொன்னா. அதான் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தா சட்டை நல்லா தைச்சிருவியல்ல. அம்பு, கோச்சுக்காத.
எங்களுக்கு சேலை வேண்டாமத்தா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டாம். நீ அப்பத்தாட்ட குடு என்னமோ பண்ணு. எனக்கு சேலை வேண்டாமத்தா அம்பு. கோச்சிடாத, நான் என்னடா அக்கா அப்படி சொல்றாளேன்னு. எதுக்கு அப்படி சொல்றியா அம்பு? வேண்டாமத்தா. எதுக்குன்னா உன் மாமியார் இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து எங்கள்கிட்ட சொன்னாலாடி, வாங்க போங்க வைங்கன்னு? ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் சொல்லாத வீட்டுக்கு எப்படித்தான் அம்பு வருவோம்? நீ கோச்சுக்கிறதுல வேலை இல்ல. என்னடா நம்ம அப்பதான் அப்படி சொல்லுதேன்னு கோச்சுக்கிறாத. ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் சொல்லாம இருக்கிறா. வரதுக்கு எங்களுக்கு எப்படி அம்பு மனசு வரும்? ஏன்பத்தா எனக்காக வர மாட்டீங்களா? என் பிள்ளைக்கு நான் சொல்றேன், எனக்காக வர மாட்டீங்களா? நீங்க அது கூட ஏன் பத்த பேசுறிய? இனிமே அதை கணக்குல சேர்த்துக்காதுன்னு தான் நான் சொல்றேன். அது சொல்லுது, சொல்லாம போகுது. அது பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் காட்சி எல்லாம் முடிச்சிருச்சு, பண்ணிருச்சு. இனிமே என் பிள்ளை தான் முக்கியமா பத்தா? என் பிள்ளைக்கு எல்லா சொந்த பந்தமும் வரவுகளும் எனக்கு தேவைப்படுது. என் பிள்ளைக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் தேவை. எல்லாரோட இதுவும் என் பிள்ளைக்கு தேவைப்படுது. அதனால என் பிள்ளைக்கு முக்கியமா வேணாம் பத்தா. நீங்க எல்லாரும் வந்து என் பிள்ளைய வாழ்த்தினா தான் எனக்கு நல்லா இருக்கும். அது சொல்லுதுன்னு அது வரலன்னு நீங்க எதுவும் நினைக்க கூடாது. ஆமா, இந்தாங்க சேலையை போய்க்கா. சேலையை வாங்குக்கா, நல்லா இருக்கான்னு பாருக்கா. ஏன் வாங்க கூட மாட்டியா என் கையில இருந்து? இல்லாம்பு வேண்டாமத்தா. வாங்கிதான் பார்க்க போறியா? நான் ஆசையா உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்தேன். ஏன் அந்த கலரை பிடிக்கலையா? கலரெல்லாம் பிடிச்ச கலர் தான். எனக்கு பிடிச்ச கலரு, அத்தைக்கு பிடிச்ச கலர்லாம் தான் இருக்குதுதா. எனக்கு வேண்டாமே. சொல்றதே கேளு. உள்ள சேலையவே கட்டிட்டு போத்துக்க முடியல. இதுல வேற நீ புது சேலை, அதுவும் பட்டு சேலை, இதெல்லாம் நமக்கு சுத்தப்படுமா? ஐயையோ வேண்டாமே. நீங்க பாருங்க, அப்புறம் நான் கோச்சுக்கிட்டு போயிருவேன்க்கா. அப்புறம் வாங்க போறீங்களா இல்லையாக்கா? ஏ மல்லியா, சரி வாங்கிதான் தோல. அவ இவ்வளவு தூரம் பேசுறப்ப நம்ம வாங்காம இருந்தா நல்லா இருக்குமாடி? சேலையதான் வாங்கடி. அவ சொல்லிக்கிட்டே இருக்கால, வாங்கிதான் பாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்குங்க. என்ன எதுக்கு வாங்குன்னு சொல்றீங்க? வாங்கடி பாப்போம். அப்பதானே வாங்குன்னு சொல்றேன். உங்களுக்கு என்னக்கா மல்லிகாக்கா? சரி சரி கொண்டா அன்பு. இந்த சேலையை தான் ஜாக்கெட் தைச்சு கட்டிட்டு வரணும் என் மகன் பிறந்த நாளுக்கு. சரிங்களா? சொல்லிட்டேன். நாளை பின்ன பிளவுஸ் தைக்கலமா, அதை பண்ணல இதை பண்ணலன்னா சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன், சரியா? வரத்துக்கவே நான் யோசனையில இருக்கிறேன். நீ என்னடானா இதை தான் கட்டிட்டு வரணும்னு வேற சொல்லிட்டு இருக்கிற. கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் சேலை எடுத்ததுக்கு உன் மாமியார் உன்னை திட்டாம சண்டை போடாம கண்டிப்பா இருந்திருக்காது. அப்படித்தானே அன்பு? கண்டிப்பா உன் மாமியார் உன்னை திட்டி இருக்கும் தானே? அது கிடக்குது விடுக்கா. அதை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே. அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? அது திட்டும், அதுக்கெல்லாம் என்ன வேலை? எங்களால நீ ஏன் அன்பு திட்டு வாங்கணும்? எங்களுக்கெல்லாம் தேவையில்லாம சொல்லிட்ட. வராம எப்படி இருப்போம்? எப்படியோ ஒரு வழியில வந்துருவோன்னு வையி. சேலை எல்லாமா எடுத்துட்டு வர சொல்லுது. என் கையில இருந்து வாங்க போறீங்களா இல்லையா? வாங்கிதான் பாரடி மல்லியா. என் அத்தைக்கு பார்க்க ஆர்வமா இருக்குது. கொண்டா. நல்லா இருக்கா? அழகு கலரு, பஞ்சு மிட்டாய் கலரு. இதை நான் வச்சுக்கிறவா? ரெண்டையுமே கூட வச்சுக்கோ. உனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்க. ரெண்டையுமே என்னைய வச்சுக்க சொல்லிட்டு இருக்கிற. வேணும்னா நீங்க ரெண்டையுமே வச்சுக்கிடுங்க. யார் வேண்டானா? ஆமா, அது சரிதான். எனக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலர் சேலையை கொடுத்துரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆமா, நீ அந்த கலரை வேணா வச்சுக்கிறியா? ஏதோ ஒண்ணு. அருவி அருவி, என்னடி அவ பேசுவாளா? பேச மாட்டாப்பட்டா. கூப்பிட்டு பாக்குறேன். அருவி இங்க பாரு. என்ன எதுக்கு தேவையில்லாம நீ கூப்பிடுற? நான் பேசாம போயிருப்பேன் தான். நீ திரும்ப திரும்ப கூப்பிட்டதுனால, பக்கத்துல வந்ததுனால நிக்கிறேன். நான் யாரு உனக்கு? என்னதான் உனக்கு பிடிக்காதே? என்கிட்ட பேசதான் உனக்கு இஷ்டம் இல்லைல்ல? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன இப்ப கூப்பிட்ட? என் பையன் இங்க அலறான், நான் போகணும். ஏய், ரொம்ப கோவப்படாத சரியா? ஏதோ கோவத்துல பேசுறேன். நீ பண்ணது மட்டும் கரெக்டா? நீ ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. உன் பையனுக்கு நீ மட்டும் தனியா போய் கேக் வெட்டிட்டல்லடி. அன்பு, குட்டி தங்கத்துக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சா? ஆமாக்கா, பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் தெரியாதுல்ல? தெரியாதுடி. அதான் இவ யாருக்கிட்டயுமே சொல்லாம அவங்க அம்மா வீட்டுல போய் கேக் கட் பண்ணிட்டாக்கா. எனக்கு அதனாலதான் கோவம். அதனாலதான் மேக்ஸிமம் இவ கூட நான் பேசுறதே கிடையாது. ஐயோ அட பாவத்தே, என் தங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் முடிஞ்சிருச்சா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா யாரும்? சொல்லிருந்தா மட்டும். ஏய் வாய் மூடு, ஓவரா பேசாத சரியா? யாரு? நான் எதுக்கு இப்ப நீ கூப்பிட்டா ஃபர்ஸ்ட்? அதை சொல்லு எனக்கு. இத புடி. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. அது என்னது? என்னோட பையனுக்கு பர்த்டே. வந்துரு சரியா? இது உனக்கு சாரி எடுத்திருக்கேன், போதுமா? நீ யாரு முதல்ல எனக்கு சாரி எடுக்கிறதுக்கு? எனக்கு போய் நீ சாரி எடுத்தியா? தேவையா உனக்கு இதெல்லாம் சாரி எடுக்கணும்னு? சும்மா இருக்க மாட்டா. எனக்கு போய் சாரி எடுத்துட்டு வந்திருக்க. நான்லாம் யாரோ எவரோ. எனக்குதான் பேச தெரியும். பேசாதடி. நான் தான் பேசுறேன்னா அவ்வளவுதான். இதுக்குள்ள இருக்க சாரியை மட்டும் நீ பாரு. இதுக்குள்ள இருக்க சாரியை நான் பார்க்கணுமா? அப்படி என்ன பெரிய இந்த சாரி எடுத்துட்டு வந்துட்டா நான் அதை வேற ஓபன் பண்ணி பார்க்கணுமா? நீ எடுத்துட்டு வந்த சாரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வேண்டாம். இதுல வேற இந்த சாரியை நான் பார்க்கணும் அவசியமே இல்லை. நீ ஃபர்ஸ்ட் இந்த சாரியை பார்த்தனா ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவ. அதை முத செய்யி. சாரியை பார்க்க போறியா வேண்டாமா?
தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிரு. நீ இனிமேல் என் பையன் பர்த்டேக்கு வான்னு கூப்பிட்டாலும் நான் வரப்போறது கிடையாது. சரியா? இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏய், இந்த சாரிய பாருடி ஃபர்ஸ்ட். முடியாது. நீ பார்க்கல, நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பாத்தியா? இந்த சாரியா? ஞாபகம் இருக்கா அந்த சாரி? ஞாபகம் இருக்கு. இப்ப எதுக்கு அதை எனக்கு எடுத்துட்டு வந்தா? ஏய், என் பையன் பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் சாரி எடுத்தேன், உனக்கும் எடுத்தேன். சரியா? நீ என்னோட ஃபேமிலி தானே, என்னோட ஃப்ரெண்டு தானே. ஏத்தனமோ வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பேசி அனுப்பி விட்டா. சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன்னு. ஆ, இப்ப எதுக்குடி இதெல்லாம் எனக்கு எடுத்துட்டு வராது? இந்த சாரியா? எனக்கு பிடிச்ச சாரி, அதனால வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு நாள் கேட்டில எனக்கு இது மாதிரியே சாரி எடுத்து குடுடி குடுடி குடுடின்னு. இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன். உன்கிட்ட குடுக்கறதுக்கு எனக்கு மனசே இவ்வளவு மேல கடுப்பா இருந்துச்சு. அதனாலதான் நான் உனக்கு கொடுக்க கிடையாது. இப்ப எடுத்துட்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? நீ நிஜமாவே என் பையன் பர்த்டே சொல்லலன்னு தான் என் கூட பேசாம இருந்தியாடி? நிஜமாவே தான். அது ஒரு ரீசன். இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு, சொல்ல விரும்பல நான் இப்போதைக்கு. எனக்கு தெரியும், அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்க வேணாம். உனக்கு நான் இன்னொரு நாள் நான் அதை பத்தி பேசிக்கிறேன். இந்த சாரியை வாங்கிக்கோ ஃபர்ஸ்ட். வேணான்னு தோணுது, ஆனாலும் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீ எனக்கு எடுத்து தரையில, நீ தான் என் மேல கோவப்படுற, கடுப்படிக்கிற. ஆனா உன் மேல நான் அதிகமே பாசமா வச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குதுடி, புரிய மாட்டேங்குதுடி. ஆனா என்ன பார்த்தா நீ டென்ஷன் ஆகுற, கோவப்படுற, திட்டுற. யாருடி சொன்னா? யாரு உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு நீயா நினைச்சிட்டியா? உன்னை கோவப்படுத்தி நேற்று அனுப்புனது உண்மைதான். ஏன் கோவப்படுத்தினேன் அப்படின்னா உன் மேல கோவம், அதனால எனக்கு கோவம். அதனால உன்னை ஏதாவது பேசி அமுச்சு விட்டுட்டேன். சரியா? ஆனாலும் மனசை கேட்காதடி. உன்கிட்ட அந்த சாரியை கொடுத்துட்டு பேசிட்டு வர்றதுக்கு தான் இப்ப நான் வந்தேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் டி. எனக்கு பிடிச்ச சாரி இது. ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல? ஆமா, ரொம்பவே சாஃப்டா இருக்கும். சரியா? பையனுக்கு அளவு தெரியல ட்ரெஸ்ஸு, அதனால எடுக்கல. உன் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கௌதம் இன்னைக்கு எடுத்துட்டு வருவாண்டி. பையனுக்கு தான் சொல்லியிருக்கேன், பாப்போம். பரவாயில்லடி, யாருக்கும் வேணாம். எனக்கு எடுத்ததே பெருசு. எல்லாருக்கும் நீ ஏன் எடுத்துட்டு இருக்க? ஏன் எடுத்தா என்ன? ஆளுக்கு ஏன் எடுக்கிறேன்னே கேக்குறீங்க. ஏன் நான் எடுக்க கூடாதா? எடுக்க கூடாதுன்னு இல்லை, ஆல்ரெடி உனக்கு செலவுலாம் இருக்கும். அப்படிலாம் செலவு இருக்கப்ப எதுக்கு தேவையில்லாம எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன் தாண்டி கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு. சரியா? கொண்டு போ. சரிடி. அன்பு வா, சாப்பிட்டுட்டு போவ. பரவாயில்ல மேடம், என் பையன் அழுவான்.